நாலடியார் பாடல் எண் 318. புத்தகமே சாலத் தொகுத்தும் பொருள் தெரியார் உய்த்து அகமெல்லாம் நிறைப்பினும் மற்று அவற்றைப் போற்றும் புலவரும் வேறே பொருள் தெரிந்து தேற்றும் புலவரும் வேறு. இந்த புத்தக கண்காட்சியெல்லாம் நடக்கும்போது போய் நிறைய புத்தகங்களை வாங்கி வாரி கொண்டு வந்து வீட்டில் அவனுடைய நூலகத்தில் அடுக்கிடுவான். வரவங்ககிட்டலாம் காமிப்பாங்க, பாருங்க நான் இவ்வளவு புத்தகம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் யாருன்னா புத்தகமே சாலத் தொகுத்தும், சாலன்னா நிறைய அதிகமாக, அவன் நூல்களையெல்லாம் மிகுதியாக தொகுத்தும் என்றால் சேர்த்தும் பொருள் தெரியார், அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது எதுவும் அவனுக்கு தெரியாது, பொருள் தெரியார் உய்த்து அகமெல்லாம் நிறைப்பினும், அந்த உய்த்துன்னா அதை வாங்கி கொண்டு அதை வீட்டிலே சேர்த்து வீடு முழுவதும் நிறைப்பினும் அகமெல்லாம் நிறைப்பினும் மற்று அவற்றை போற்றும் புலவரும் வேறே. அப்படின்னா போற்றும் புலவர்னா அதை வச்சு பாதுகாப்பான், அவ்வளோதான். புத்தகங்களை சேர்த்து பயன் அனுபவியாமல் பாதுகாக்கும் போலி புலவர்கள், அவன்தான் போற்றும் புலவர். மற்ற அவற்றை போற்றும் புலவர்னா பயனின்றி பாதுகாக்கின்ற புலவர். அவனுக்கு அந்த நூல் பொருள் எதுவுமே தெரியாது, போலி புலவர். போற்றும் புலவரும் வேறே பொருள் தெரிந்து தேற்றும் புலவரும் வேறு. அந்த நூல்கள் ஏதோ அளவான நூல்கள் இருந்தாலும் அந்த நூல்களினுடைய பொருள்களையெல்லாம் தெரிந்து தேற்றும் புலவர்னா அந்த தெரிந்த பொருளை பிறருக்கு தெரிவிக்கும் புலவரும் வேறு. புலவர்னா உண்மை புலவர், இவர் தான் உண்மையான புலவர். அவர் வேற வீட்டில் கொண்டு புத்தகங்களை அடுக்கி வச்சுட்டு அந்த புத்தகங்களை பாதுகாத்து வெறுமனே பாதுகாத்து கொண்டிருக்கின்ற புலவரும் வேறு என்பது இப்பாடலினுடைய பொருள். அதாவது பொருள் உணர்ச்சியின்றி புத்தகங்களை தொகுத்து சேர்ப்பாரை புலவர் என்றது ஒரு இகழ்ச்சி குறிப்பு. இங்கே புத்தகங்கிறது புஸ்தகம் என்ற வட சொல்லினுடைய திரிபு அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இல்லை புத்தகம் என்பது தமிழ்ச்சொல்லே என்பதும் ஒரு சிலருடைய கருத்தாகும். அப்போ இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, பொருள் உணர்ச்சியின்றி புத்தகங்களை சேர்த்து வீண் பெருமை காட்டும் போலி புலவரையும் உண்மை புலவரையும் இங்கு கூறியதனால் போலி புலவர்களுடைய கூட்டத்தை உடைய அந்த சபையிலே அறிவுடையவர்கள் சேரத்தகாது என்பதும், உண்மை புலவர்கள் நிறைந்த சபைதான் தகுதியுடைய சபை என்பதும் மிகவும் தெளிவாக இங்கு கூறப்பட்டுள்ளன.